வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜீரோ ஃபிலிமாய் ஃபிஜித்துனியா உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வருஷத்தில் வந்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் கிட் கொடுத்த கமர்ஷியல் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் யார் நடிச்சிருக்கா, இந்த படங்களை என்ன பேசுது, என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்க விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்தில் சிறந்த திரைப்படங்களை பற்றி ஒரு கவுண்ட் போட்டுருந்தோம். அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க்கில் நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம். சரி, இப்போ என்னென்ன படங்கள் வந்திருக்குங்கிற விஷயத்துக்கு நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, இப்போ என்னென்ன படங்கிறது பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகிச்சு. ஒன்று இந்த பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் நெல்சனுக்கு முந்தைய படங்கள் பெருசாக போகல, அதாவது பீஸ்ட் அப்போ அப்படி இருக்கிறனால இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஆனால் கண்டிப்பாக நெல்சன் இதை ஏமாற்றாமல் சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டான படம். கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு படம் சொல்லலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளையும் மாநிலங்களையும் ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்த ஒரு படம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லணும்னா சிலை கடத்தலுக்கு கும்பல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை கடத்தி கொண்டு போயிடுது. அதுக்கப்புறம் இவர் போய் ரஜினி அவர் கடத்தி அவரை மீட்டாரா இல்லையா, அவர் வாழ்க்கை அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களை கடத்து கொண்டு போனவங்களை பற்றி அப்படிங்கிற ஒரு கதையை காலத்தை தான் எடுத்திருப்பாங்க. நீட்டாகவே இதில் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். அது ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸு, மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, குறிப்பாக வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்துக்கு ஒரு பலம்னா அது அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், பாட்டு தான். ஆல்ரெடி அந்த காவால சாங் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் ரொம்ப அந்த படம் மிகப்பெரிய வசூலை கொடுத்துச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்த அதிகமான பூர்த்தியை செஞ்சிச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் தான். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த வருஷத்தில் 2 படம் நடிச்சிருந்தார். ஒன்று வாரிசு, ஒன்று லியோ. சரி, வாரிசோட லியோ பிளாக் பஸ்டரில் அதிகமான வசூல் கொடுத்த படம், அதை நம்ம சாய்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா லியோ கொடுத்தோம். லியோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. அதுக்கும் காரணம் விஜய். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களுமே தரமான ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் கிட்டு கொடுத்த படம். ஆக்ஷன் பிளாக்னு தெரிவிக்க விட்டுருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தில் இந்த படத்தை நம்ம எதிர்பார்த்து போய் பார்த்தோம். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல் தான் இருந்துச்சு. அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் வசூலில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 600 கோடி நெருங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படமும். அப்போ மிகப்பெரிய ஒரு அளவு. ஆனால் இதில் விஜய் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். நீட்டாகவே அவருடைய ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. பட் அந்த பாட்டை அடிக்கும்போது ஒரு சில பாட்டுகள் கிட்டாச்சு. ஆனால் படத்தில் ஆர்ஆர்ஓக்கெலாம் பெருசாக அந்தளவுக்கு ஸ்கோப்பு ஒர்க்காக மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொடுத்துருந்தாரு அனிருத். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியானதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். அதுக்கப்புறம் நெல்சனோட எதிர்பார்ப்போட அந்த படம் வந்ததால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வசூல் கூட எடுத்துருக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்த படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இறங்கி செல்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணவர் தான். ஒரு கும்பல் தன்னை துரத்திக்கிட்டு வருது. அதில் தன்னோட ஃபேமிலி பாதிக்கக்கூடாதுனால அதை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன முயற்சி செய்யுங்க ஒரு கதைக்களத்தை தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட அபிஷியல் தகவல்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் திரைக்கதை கொஞ்சம் மாற்றி எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். அது அஜித் அவர்களோட துணிவு படம் தான். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் படம், ஒரு பக்கம் அஜித் படம் வாரிசோட போட்டிச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரிசோட ஸ்டோரி கம்பேரிசன் பண்ணும்போது துணிவு ஓரளவுக்கு நல்ல படம் தான். ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பரான படம் தான். அஜித் அவர்கள் இந்த படம் 200 கோடிக்கு மேலே ஒரு பிளாக் பஸ்டர். அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பேங்க்கு கொள்ளையடிக்கிற விஷயங்கள் ரொம்ப சூப்பராகவே போட்டுட்டு இருந்தார். அதாவது ஒரு பேங்க் கொள்ளையடிக்கப்படுது. அந்த பேங்க் கொள்ளையாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் அவங்க ஆட்களும் மூல காரணமாக இருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சு அவங்க எப்படி இவங்களை பிடிக்கிறாங்களா இல்லையா, இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த கதை. அப்போ அஜித் ஏன் பேங்க் கொள்ளையடிக்கணும் ஒரு காரணம் இருக்கிறது அதை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளாஸாக இருக்கும், ரொம்ப மாசாகவும் இருக்கும், சூப்பராகவே பண்ணியிருந்தார். அப்புறம் மஞ்சு வாரியர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில கேரக்டர்கள் ரொம்ப ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சமுத்திரபணி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பாட்டு ஓரளவுக்கு ஓகே, பிஜிஎம் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் பஸ்டரான படம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நடிப்பின் அரக்கன்னு சொல்லக்கூடிய
தனுஷோட வாத்தி படம் தான். வாத்தி படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம். இந்த படம் வந்து இப்படி ஒரு ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் வந்து எதிர்பார்ப்பு தூக்கி எரிச்ச படம் தான் அந்த படத்தை வாத்தி. இந்த படம் வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே ஒரு பிளாக் பஸ்டரான படம். குறிப்பாக தெலுங்குல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட். தமிழை விட அப்படிப்பட்ட ஒரு வசூலை கொடுத்த படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வாத்தி படம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் ஆடியன்ஸோட தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அந்த கதை ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அந்த கதை வந்து ரிலேட்டட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தெலுங்கு பக்கமான விஷயங்கள் அது நிறைய ட்ராவல் ஆச்சு. ஏன்னா தெலுங்கு டேரக்டர் தெலுங்கு ஆக்டர் கிட்டக்கனால வந்து இது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதைகளமாக இருந்துச்சு. அதாவது ஒரு சிறிய கிராமத்தில் வந்து ஒருத்தர் வாத்தியார் வர்றாரு. அங்கே ஒரு பிற்போக்கான ஒரு கிராமமாக இருக்குது. அதையும் மீறி அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய அரசியல்வாதி இருக்கார். அவரை மீறி எப்படி வந்து இவங்க வந்து அந்த ஸ்கூலை வந்து அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போவாங்க ஒரு விஷயத்தை தான் அதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்குது. ஜிவி பிரகாரோட மியூசிக்கும் ஒரு சில பாட்டுகள் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது கண்டிப்பாக விஷால் அவர்கள் நடித்த மார்க் ஆண்டனி. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையானுங்கிறத இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கட்டுறதுனால வந்து இந்த படம் வந்து எதிர்பார்ப்பு ஆதிக்க ரஞ்சனோட படம் முந்தைய படங்கள் வந்து பெருசாக வந்து கிளிக் ஆகல. அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அது ஒரு டைம் ட்ராவலர் மூலமாக தன்னுடைய அப்பாவை வந்து யார் கொலை பண்ணாங்கன்னு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு பக்கம் மார்க் ஆண்டனியும் பண்ணுவார், இன்னொரு பக்கம் மார்க் ஆண்டனினா நான் சொல்கிறது வந்து விஷாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் ரெண்டு பேருமே தன்னோட ரீக்ரியேட் விஷயத்தை பண்ணிட்டு எப்படி அதை வந்து சமாளிக்கிறாங்க ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து எஸ்எஸ் இதில் செமையான ஒரு ஃபோன் பண்ணியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு எஸ்எஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சும்மா இறங்கி பண்ணியிருப்பார். அதுவும் சொல்லணும்னா வந்து அந்த ரீக்ரியேட் பண்ண வந்து சில்கோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த வர்ற சீனெல்லாம் சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து விஷாலுக்கு ஒரு கம்பேக்கான படம் தான். வந்து ரொம்ப நீட்டான ஒரு பர்சன்டேஜ் விஷால் கொடுத்துருப்பாரு. மிக முக்கியமாக இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது காரணம் எஸ் ஏ சூர்யா தான். அவரோட ஆக்டிங் தான் சும்மா மிரட்டி கொடுத்துருப்பாரு. ரொம்ப அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து வந்து ஜிகர்தண்டா. இந்த படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நவம்பர் தான் ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஜப்பான் பெருசாக எதுவும் போகல. ஆனால் ஜிகர்தண்டா படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லரை வேற லெவலில் இருந்துச்சு. படம் அப்போ எப்படி இருக்குங்கிற விஷயத்தை எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா, இன்னொரு பக்கம் ராகவா லாரன்ஸ் எப்படி நடிப்பாருங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இருந்துச்சு. அதை கண்டிப்பாக இதை பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஜிகர்தண்டாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த சீக்வல்ஸ் இருக்குமா இல்லை வேற இருக்குமாங்கிற விஷயத்த வந்து ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜிகர்தண்டா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு கதைக்களமாக இருக்கும். இது அப்படி தான் இருக்குமாங்கிற விஷயம். ஏன்னா வந்து இந்த படத்தை எங்கே கார்த்திக் சுப்ராஜ் வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். வந்து சூப்பரான ஒரு கிளாஸான படத்தை தான் கொடுத்துருப்பாரு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. கடைசி அந்த 30-40 நிமிஷம் ஒரு அரசியல் விஷயங்களை போட்டு உள்ள கொண்டு வந்தாலும் ரொம்ப அட்டகாசமாக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்ஸ்டரான ஒரு ரவுடியாக இருக்கிற வந்து ராகவா லாரன்ஸை எஸ் ஏ சூர்யா வந்து டைரக்டர் தான் உள்ளே போய் இருந்து எப்படி அவரை வந்து பொறுத்துடுறாங்க ஒரு கான்செப்ட் தான் வந்து. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கொலை பண்ணாரா இல்லையா, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்னாச்சுங்கிறது தான் இந்த கதை. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த காடு சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாறுமாறான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துக்கு தான் வந்து இந்த வருஷத்துலேயே மிக முக்கியமான பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை சூப்பராக மேனேஜ் இறங்கி செஞ்சுருப்பாரு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் இந்த படம் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எலிவேட் ஆன ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சந்தோஷ் நாகோட பிஜிஎம் தான். ரொம்ப சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அட்டகாசம் பண்ணியிருப்பாரு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனோட ஒரு படம் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம எந்த படத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மாவீரன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு கமர்ஷியல் ஹிட்டான படம் தான். இந்த படத்தோட கதை என்னங்கிறது பார்த்தோம்னா வந்து அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடியேறுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில மக்கள் வந்து ஏன்னா வந்து அவங்க குடிசை பகுதிகளில் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க அவங்கள அப்புறப்படுத்திட்டு வந்து அரசு வந்து அவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட நினைக்கும். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அந்த கட்டடம் வந்து சரியான முறையில் கட்டாமல் இருக்கிறனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இதனால் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிவகார்த்திகேயன் ஃபேமிலி மற்றும் அந்த ஏரியா எம்எல்ஏக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் கதையாக்கலாமல் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த கேட்டன் மோஸ்ட்லி என்னாச்சுங்கிறது தான் இந்த கதை. இதில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருப்பாரு, அவனுக்கு எங்கேயோ அவர் ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த கதைக்களமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாகவே சிவகார்த்திகேயனோட ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டும் பிளாக் வந்து மியூசிக்கும் ஓரளவுக்கு வந்து படம் ஹிட் ஆகிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. குறிப்பாக வந்து வில்லனோட
ஆக்டிங், மிஸ்கினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசம் பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இதில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த கதையை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அரசியல் பிளாக் பஸ்டர் படமாக இந்த படம் வந்திருக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குதுலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா படங்களுமே இதில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வருஷத்து வந்து முக்கியமான படங்களுக்குலாம் சொல்லிட்டோம். இது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னப்பட்ட ஒரு படம் தான். உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் போதுங்க இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.